Good morning, children. Welcome back to ICAN Physics Academy. Now, in this class, we are going to see third lesson, important 5-mark question. Okay. அப்படி என்ன question பார்க்க போறோம் அப்படின்னா magnetic field due to an magnetic dipole at a point along the axial line. Let's enjoy the class. Magnetic field due to magnetic dipole at a point along the axial line. Okay. So let us consider a bar magnet. Okay. Now it will be north pole and it will be south pole. So it acting as a dipole. So the north pole and the south pole வரைக்கும் உள்ள இந்த distance என்னையா? It's taken as 2L. அப்ப exactly இந்த mid point அப்படிங்கன்னா என்ன சொல்லலாம்? O. அப்ப இந்த Oல இருந்து N வரைக்கும் உள்ள அந்த distance என்னையா? L. Oல இருந்து S வரைக்கும் உள்ள இந்த distance என்னையா? L. அப்பதான் நம்ம என்ன சொல்லலாம்? L plus L 2L. Okay. நான் இப்ப என்ன சொல்லியிருக்கோம்? Axial line. அப்ப இந்த line which is passing along the axis, then it is taken as axial line. Okay. Axial line la at a point, ஒரு pointல. Okay. So now I want to take this point. This may be taken as C. Okay. அப்ப இந்த mid pointல இருந்து அதாவது Oல இருந்து C வரைக்கும் உள்ள அந்த distance என்னையா? R. Okay. அப்ப இந்த north pole produces the magnetic field at the point C, which is always acting radially outwards. So magnetic field due to north pole acting outwards. Okay. அப்ப இங்க இருந்து இது வரைக்கும் உள்ள distance என்னையா? அப்படின்னா இப்படியே பாருங்க, இங்க இருந்து இது வரைக்கும் உள்ள distance R, இங்க இருந்து இது வரைக்கும் உள்ள distance L. அப்ப இந்த நார்த் போல்ல இருந்து இது வரைக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் அப்படின்னா என்ன வந்துரும் அப்படின்னா R minus L. Okay, do you get it now? Do you get it out? Okay, super. Yeah. இப்ப the south pole produces the magnetic field at the point C, which is acting radially inwards. உடனே அது என்ன சொல்லிடலாம்? BS. அப்ப சவுத் போல்ல இருந்து இது எவ்வளவு டிஸ்டன்ஸ்? அப்ப ஓல இருந்து சி வரைக்கும் இந்த டிஸ்டன்ஸ் அப்படிங்கிறது R. அப்ப இங்க எக்ஸ்ட்ரா இருக்க டிஸ்டன்ஸ் என்னது? L. அப்ப சவுத் போல்ல இருந்து எவ்வளவு டிஸ்டன்ஸ்ல இருக்கு அப்படின்னா R plus L. ஓகேவா? இது அண்டர்ஸ்டாண்ட் ஆயிடுச்சு? இதுல ஏதாவது டவுட் இருக்கா? ஓகே, ஃபைன். இப்ப எங்கேயா போலாம் அப்படின்னா மேக்னெட்டிக் ஃபீல்ட். மேக்னெட்டிக் ஃபீல்டு at a point, at a point C due to north pole, due to north pole, that is Bn equal to mu naught by 4 pi, mu naught by 4 pi. Okay. அப்ப magnetic field ஒரு pole strength, so it is taken as Qm, square of the distance. Okay. அப்ப north pole இருந்து C வரைக்கும் அப்ப என்ன சொல்லலாம்? NC squared along NC. அப்ப நார்த் போல்ல இருந்து இந்த பாயிண்ட் C வரைக்கும் உள்ள அந்த டிஸ்டன்ஸ் என்னையா அப்படின்னா R minus L. அப்ப இந்த NC எடுத்துட்டு என்ன போட்டுக்கலாம்? mu naught by 4 pi Qm divided by R minus L the whole square along NC. Now it's taken as equation number 1. Now the south pole produces the magnetic field. அப்ப என்ன சொல்லலாம்? Magnetic field at a point C due to south pole. அப்ப the magnetic field due to south pole. அப்ப என்ன வந்துரும்? mu naught by 4 pi. Okay. The pole strength Qm divided by south pole இருந்து இந்த பாயிண்ட் C வரைக்கும் உள்ள distance. அப்ப என்ன சொல்லிடலாம்? south pole இருந்து C வரைக்கும். அப்ப along இப்ப ஆரம் மாறு பாருங்க, ஆரம் மாறு இப்படி இருக்கு.
அப்ப எப்படி இருக்கு? சில இருந்து ஏ வரைக்கும் இருக்கு. சில இருந்து ஏ. அப்ப சவுத் போல்ல இருந்து இந்த பாயிண்ட் சி வரைக்கும் உள்ள அந்த டிஸ்டன்ஸ் என்னையா அப்படின்னா ஆர் பிளஸ் எல். அப்ப என்ன ஆச்சு நமக்கு? மியூ நாட் பை 4 pi QM by R plus L the whole square along CA. Now it's taken as equation number 2. இப்போ எனக்கு நார்த் போல்னால வந்த மேக்னெட்டிக் ஃபீல்டு வேணுமா, சவுத் போல்னால வந்த மேக்னெட்டிக் ஃபீல்டு வேணுமா, டோட்டலா மேக்னெட்டிக் ஃபீல்டு வேணுமா அப்படின்னா டோட்டலா மேக்னெட்டிக் ஃபீல்டு வேணும். அப்ப ஹவு வி கேன் கால்குலேட் த டோட்டல் மேக்னெட்டிக் ஃபீல்டு. அப்ப இந்த டோட்டல் மேக்னெட்டிக் ஃபீல்டு, அப்ப மேக்னெட்டிக் ஃபீல்டு டியூ டு த நார்த் போல் பிளஸ் மேக்னெட்டிக் ஃபீல்டு டியூ டு த சவுத் போல். ஓகே, ஆனா ரெண்டோட டைரக்ஷன் எப்படியா இருக்கு? ஆப்போசிட்டா இருக்கு. அப்ப இந்த ஆப்போசிட் அப்படிங்கறத எப்படிமா சொல்லலாம்? பை புட்டிங் தி சைன். என்னது? மைனஸ். அப்ப இந்த நெட் மேக்னெட்டிக் ஃபீல்ட் அப்படிங்கிறது எங்க இருந்து எங்க வரைக்கும்? அலாங் NC. ஓகே ஓகே. இப்ப பிளஸ் இன்டு மைனஸ் என்னையா? மைனஸ். ஸோ BN மைனஸ் BS along NC. Now substitute 1 and 2 in 3. Suppose இதை எப்படி எடுத்துக்கலாம்? நம்ம 3 எடுத்துட்டோம் அப்படின்னா substitute 1 and 2 in 3. அப்ப என்ன சொல்லிடலாம்? டோட்டல் மேக்னெட்டிக் ஃபீல்டு வாங்க மியூ நாட் பை 4 pi. ஓகே, QM by R minus L the whole square minus BS. அப்ப இவன் வந்துருவான். எவ்வளோ? மியூ நாட் பை 4 pi QM by R plus L the whole square. Okay, along NC. Okay, so before the minus, after the minus, mu naught by 4 pi, mu naught by 4 pi, QM. So இதை என்ன பண்ணிடலாம்? காமனா வெளியே எடுத்துடலாம். அப்ப வெளியே எடுத்தா என்ன ஆச்சு அப்படின்னா mu naught by 4 pi எடுத்தாச்சு, காமனா எடுத்தாச்சு. QM அதையும் காமனா எடுத்தாச்சு. அப்ப மிச்சம் என்னையா இருக்கும் அப்படின்னா R minus L the whole square minus R plus L the whole square. Okay, along NC. Okay, mu naught by 4 pi into QM. Okay, okay. இப்ப என்ன பண்ணணும் அப்படின்னா இதை ஆட் பண்ணணும். இப்ப ரெண்டுலயுமே என்ன இருக்கு? ஸ்கொயர். கீப் த ஸ்கொயர் இன் த மைண்ட். இது எப்படிமா இருக்கு அப்படின்னா A minus B A plus B. அப்ப A minus B into A plus B என்ன ஆயிரும்? A squared minus B squared. அப்ப A squared minus B squared இங்க என்ன வந்துரும்? R squared minus L squared. இப்ப மைண்ட்ல என்ன இருக்கு? ஸ்கொயர். So you can put the whole square. Now cross multiply the value. அப்ப 1 into R plus L the whole square. R plus L the whole square. இங்க cross multiply பண்ணா R minus L the whole square. Okay, along. இப்போ இது எப்படிமா இருக்கு அப்படின்னா A plus B whole square. இது எப்படியா இருக்கு அப்படின்னா A minus B whole square. அப்ப எக்ஸ்பேண்ட் பண்ண என்ன ஆகும்? mu naught by 4 pi into QM. அப்ப A plus B the whole square. R square plus L square plus 2RL minus A minus B the whole square. R square plus L square minus 2RL. Okay, divided by R square minus L square the whole square. Now the minus is common to first term, second term and third term. அப்ப மூணு டேர்முக்கும் காமனா கொண்டு போனா mu naught by 4 pi into QM. அப்ப என்னாச்சு நமக்கு? R square plus L square plus 2RL மைனஸ் உள்ள கொண்டு போனா minus R square minus L square. இப்ப மைனஸ் மைனஸ் என்ன ஆயிரும்? பிளஸ். So plus 2RL divided by R square minus L square the whole square. இப்ப என்னாச்சு நமக்கு? பிளஸ் R square minus R square plus L square minus L square. இப்ப 2RL plus 2RL அப்ப என்ன வந்துரும்? 4RL. அப்ப இங்க கொஞ்சம் போய்க்கலாம். அப்ப என்னாச்சு நமக்கு? mu naught by 4 pi into QM into 2RL plus 2RL அப்ப என்ன வந்துரும்? 4RL divided by R square minus L square the whole square along NC. Okay, இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா
the 4RL எப்படி எழுதிக்கலாம் 2R into 2L அப்படின்னு எழுதிக்கலாம் first. Second, இங்க R is much greater than L, so L squared can be neglected. அப்ப இந்த L squared அப்படிங்கிறத நம்ம neglect பண்ணா என்ன ஆகும் mu naught by 4 pi QM into 4RL. அது எப்படி எழுதிக்கலாம் நம்ம 2L into 2R divided by இங்க L squared neglect பண்ணிட்டா மிச்சம் என்ன வந்துருச்சு நமக்கு R squared the whole square. இப்ப QM into 2L, that is pole strength into length. அப்பனா என்னைய சொல்லிடலாம் அப்பனா magnetic dipole moment, that is QM into 2L. அப்ப QM into 2L எடுத்துட்டு என்ன போட்டுக்கலாம் நம்ம PM. Okay, so mu naught by 4 pi into PM into 2R by R squared the whole square. அப்ப R power 4. இப்ப இந்த ஆருக்கும் R power 4க்கும் கேன்சல் பண்ணா ஃபைனல் ஆன்சர் என்ன வந்துரும் mu naught by 4 pi 2PM by R power 3 is the magnetic field at a point along the axial line. Okay, do you get it now? Do you any doubts? No doubts.